என் அன்பு குழந்தையே, இதுவரை உன்னுடைய எதிரிகள் ஆடினார்கள், நீ கலங்கி நின்றாய். இனி அப்படி நடக்கப் போவதில்லை. உன்னுடைய ஆட்டத்தை நான் ஆடப் போகின்றேன். என் செல்ல பிள்ளைக்காக ஆட்டத்தை ஆரம்பிக்கப் போகின்றேன். நீ சற்று ஓய்வெடு. இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் மனம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. இதுவரை நீ எதை இழந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே. அதைவிட சிறப்பான ஒன்று கண்டிப்பாக உன் கைகளில் வந்து கிடைக்கும். ஒரு நல்ல காரியம் செய்ய போகின்றாய் என்றால் அதனை தொடங்குவதற்கு தயங்காதே. தொடங்கிய பிறகு நடுங்காதே. சோதனைகள் வந்தால் பயப்படாதே. நீ சாதனை செய்வாய். தைரியமாக முயற்சி செய். ஒரு நாள் நிச்சயம் உனக்காக விடியும். அது உன்னால் மட்டுமே முடியும் என்பதை மறந்து விடாதே. அப்பா, வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று கலங்குகின்றாய். என் தங்கமே, பின்வாங்காமல் சென்று கொண்டே இருக்கிறாயல்லவா? அதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்குள் இருக்கும் ஆர்வத்தை வைத்துக் கொண்டு பயணம் செய்ய தொடங்கு. நீ வித்தியாசமாக யோசிப்பதால் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே இரு. ஒரு சிலர் உன்னை அடிக்கடி காயப்படுத்திக் கொண்டே இருந்தால் நிம்மதியின்றி தவிக்கின்றாய். அந்த அளவிற்கு வாய்ச்சொற்களால் சிலர் உன்னை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். குறை சொல்லுபவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். சற்று பொறுமையாக இரு. ஒரு நாள் அனைத்தும் தலைகீழாக மாறும் என்பதை முழுமையாக நம்பு. பாசம் வைத்து நெடுநாள் பயணிக்கலாம். ஆனால் வேஷம் போட்டு யாராலும் நீண்ட நாள் பயணிக்க முடியாது. என் தங்கமே, இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் அழுது கொண்டே இருக்கின்றாய். இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கலங்குகின்றாய். சில சமயம் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று கூட நினைக்கின்றாய். அப்படியெல்லாம் நினைக்காதே. நம்பிக்கொண்டே இருந்து இப்பொழுது உன்னுடைய முகம் சோகமாக இருக்கின்றது. சில சமயம் பிரச்சனைகளை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைக்கின்றாய். சொல்லவும் முடியாமல் தவிக்கின்றாய். என்னை புரிந்து கொள்ளவும் யாருமில்லை, எனக்கு உதவி செய்யவும் யாருமில்லை என புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கு உதவிகளை செய்வதற்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கும் போது நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கி தவிக்கின்றாய்? சோதனை இல்லாமல் யாராலும் சாதனைகளை படைக்க முடியாது. சோதனைகளை கண்டு பயப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு முன்னேறி செல். என் மனம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. என்னை நம்பு. உனக்கு நல்வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன். இதுவரை நடந்த எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சந்தோஷமாய் நிம்மதியாய் இரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன். பயப்படாமல் இரு. குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்டப் போகின்றேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல முடிவை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உனக்கு செய்து தருவேன். இத்தனை நாளாக தொடர்ந்த உன்னுடைய போராட்டங்களும் சோதனைகளும் ஒரு முடிவிற்கு வரப்போகின்றன. உன்னுடைய கண்ணீரும் கஷ்டங்களும் சுகமாக முடிய போகின்றன. மங்கள நிகழ்ச்சியோடு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நீ தொடங்க போகின்றாய். உன்னுடைய இல்லத்தில் ஒரு பெரிய விசேஷம் நடக்கப் போகின்றது. மங்களங்கள் எல்லாம் கூடும். இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இரு. மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு சூழல் இன்று நிறைவேறப் போகின்றது. உறுதியான நம்பிக்கையை என் மீது வை. நான் எல்லாவற்றையும் நடத்தி காட்டுகின்றேன். என்னதான் உன்னுடைய மனதை நீயே தேற்றிக் கொண்டாலும், என்னுடைய ஆறுதலும் நம்பிக்கையும் நீயே சொல்லிக் கொண்டாலும், சில நேரங்களில் விரக்தியின் உச்சிக்கே சென்று விட்டதை போன்று உணர்கின்றாய். சில தருணம் உன்னுடைய கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என்கின்ற காரணமும் அர்த்தமும் உனக்கே தெரிவதில்லை. மனதில் ஒரு சுமை, ஒரு விதமான வலி. நீ செய்த ஒரு எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன்னுடைய மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன்னுடைய மனம் தவிக்கின்றது. ஒரு சில நேரங்களில் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம், எல்லாவற்றையும் கடந்து விடுவோம் என்று உறுதியான முடிவு எடுத்துவிட்டு அதை முயற்சிக்கவும் செய்கின்றாய். ஆனால் புயலாய் மழையாய் ஒரு சில நிகழ்வுகள் உன்னுடைய கண் முன்னே வந்து போகும்.
போகும்போது ரணத்திற்கு மேல் ரணமாக உன்னுடைய மனம் மாறி விடுகின்றது. நிம்மதி என்கின்ற சொல்லை கூட மறந்துவிடக்கூடிய நிலை உருவாகி விடுகின்றது. மறந்து விடுவோம் என்று சபதம் எடுத்த அந்த நாளில் தான் அதிகமாக அதை நினைத்துக் கொண்டே இருக்கின்றாய். வேண்டாம் கண்மணி, நீ எதையும் நினைக்கவும் வேண்டாம், நீ எதையும் மறக்கவும் வேண்டாம். எல்லாவற்றையும் கடந்து வா. உன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை தீயில் போட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு. இப்பொழுது உன்னுடைய எதிர்காலத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு செயல்படு. நிச்சயமாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உன் வாழ்வில் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கே புரியாமல் மர்மமாக இருக்கின்றது. சில விஷயங்களுக்கு காரணங்கள் புரியாமல் புதிராக தோன்றுகின்றது. ஏன் என் வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் கனவில் கூட கண்டதில்லை என்றெல்லாம் திகைத்துக் கொண்டிருக்கின்றாய். அடுத்து என்ன செய்வது என்பதை உன்னை சுற்றியுள்ள உறவினர்கள், நண்பர்கள் என யாராகினும் அவர்களிடம் உன்னுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். பல வெவ்வேறான கருத்துக்களை நீ பெற்றுக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதிலும் உனக்கு பெரும் குழப்பம். எது சரி, எது தவறு, யார் உனக்கு நலம் விரும்பி யார் உன்னை வஞ்சிக்கிறார்கள் என்று எதுவுமே புரியாமல் கலக்கத்துடன் இருக்கின்றாய். ஒரு கணம் இது நமக்கு சரியாக இருக்கும் என்று யோசித்தவுடன் அடுத்த நிமிடமே இது தவறாக இருக்குமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். எதை நம்புவது, யாரை நம்புவது என்று குழம்பிக் கொண்டேதான் இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய சுயம் இதுவல்ல. நீ பொதுவாகவே தெளிவான என் பிள்ளை. தெளிவான முடிவுகளை எடுப்பாய். யாரேனும் பிரச்சனை என்று உன்னிடம் வந்தால் அவர்களுக்கு தெளிவான முடிவுகளையும் சரியான தீர்வுகளையும் உன்னால் கூற இயலும். அந்த அளவிற்கு தெளிவான புத்தி கொண்ட என் பிள்ளை நீ. ஆனால் உனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் இத்தனை குழப்பங்களுடன் போராடி கொண்டிருக்கின்றாய். இத்தனை குழப்பங்களுக்கும் என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா? என் தங்கமே, இப்பொழுது உன் வாழ்வில் உன்னை சுற்றி மாயை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. மாயை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா மனிதருக்கும் இவ்விதமான குழப்பங்கள் வருவது இயல்புதான். நீ மனதில் ஒன்றை நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்கும். உன் பிடியிலிருந்தும் உன் கையிலிருந்தும் நழுவுவது போன்றே உனக்கு தோன்றும். எல்லாம் உன்னிடமிருந்து பறிகொடுப்பது போன்ற எண்ணத்தை உன்னால் தடுக்கவே முடியாது. தண்ணீரில் அடித்து வரப்பட்ட மரக்கட்டை எப்படி நீரில் ததும்பிக் கொண்டிருக்குமோ அதுபோல நீ மாயை என்கின்ற தண்ணீரில் ததும்பி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னையும் மீறி உன் மீது மாயை என்கின்ற வலை சிக்கி சூழ்ந்துள்ளது. அதன் பிடியிலிருந்து மீள மோதிக்கொண்டிருக்கின்றாய். அதன் பொருட்டே உன்னுள் எழும் இந்த போராட்டங்கள். என் தங்கமே, இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன்னுடைய கோபத்தை சற்று குறைத்துக்கொள். நிதானத்தை வளர்த்துக்கொள். கோபம் நீ உனக்கே தரும் தண்டனை. உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வலி. எனவே கோபத்தை முழுவதுமாக குறைத்துக்கொள். கோபத்தால் உன் நிலையிலிருந்து நீ நிதானமின்றி தவித்தாலும் அதன் இரு நுனிகளையும் நான் என் கையில் பத்திரமாக பிடித்து வைத்துள்ளேன். இறுக பற்றி கொண்டுள்ளேன். மீண்டும் அதை உன்னிடமே மீட்டுத் தருவேன். உன் மனதில் உள்ள எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் அழித்து உன்னை பக்குவப்படுத்துவேன். தைரிய